போகிறோம் அப்படின்னா நம்ம கடலூர் லான்ச்சில் இருக்க ஃபுல் மீன் வீடியோ தாங்க அனுப்ப போகிறேன். ஃபுல்லாக யார் யாரெல்லாம் என்னென்ன மீன் வச்சுருக்காங்க அப்படின்றத ஃபுல் வீடியோவாக போடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பாட்டிமா வந்து வஞ்சரம் வச்சுருக்காங்க, சங்கரா வச்சுருக்காங்க, எறா வச்சுருக்குறாங்க, நெத்திலி வச்சுருக்குறாங்க. அந்த பக்கத்தில் ஐஸ் உடச்சிட்ருக்காங்க. மீன் வந்து இங்கே மட்டும் எப்படின்னா உடனே அப்படியே போட்லேருந்து அப்படியே மொத்தமாக வந்து இறங்கிடுங்க. போட்டுக்கிட்ட கொண்டு போய் நான் காட்டுறேன். அது பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இறக்குவாங்க. நான் இதை இப்போ தான் அந்த அக்காட்ட கூட எறா வாங்கினேன். சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள் பாட்டி மாட்டை சங்கு கறி. இது வந்து உடல் குளுமைக்கு, சூட்டுக்கு, மூலத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இது இந்த ஒரு சங்கே வந்து 250 ரூபா சொல்கிறாங்க. நம்ம குறைச்சி கேட்டால் கூட கொடுப்பாங்க. குறைச்சி ஃபைனலாக எவ்வளோ கேட்டால் கொடுப்பாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், எதையுமே இங்கே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. மீனை கூட காய வச்சு கருடாக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், அந்த பக்கத்தில் வந்து ஐஸ் உடச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஐஸ் உடச்சிட்டு இருக்கிறத போய் பார்க்கலாம் வாங்க, எப்படி உடைக்கிறதுன்னு பார்ப்போம். என்னதான் மீன் வியாபாரம் பண்ணாலும் நிறைய வருமானம் இருந்தாலும் வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், அந்த அக்கா மணி இன்றைக்கி டைம் என்ன ஆகுது, இப்போ தான் சாப்பிட்றாங்க பாவம். இது இந்த பக்கம் ஃபுல்லாக மீன் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், ஐஸ் வந்து சூப்பராக மிஷின் வந்து உடச்சி சூப்பராக ஐஸ் உடச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஐஸ் கட்டி லைனாக அழகாக மீன் பக்கத்தில் எவ்வளோ ஐஸ் கட்டிருக்காங்க. இது எல்லாமே வியாபாரிங்க மீனுக்காக வாங்கி போய் சேல்ஸ் பண்ணுறதாக இவ்வளோ ஐஸ் கட்டி. மிஷின் எப்படி உடைக்கிறது மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம்லாம் அக்காங்க வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வலையில் பாருங்கள், மீன் சூப்பராக வந்துருக்கு. அது ஐஸ் மிஷின் ஐஸ் உடைக்கிறது. அதுக்கப்புறம் வலை மீன் இங்கே ஒரு அண்ணனுக்கு திருக்க மீன் நல்லா வாட்டமாக கடிச்சிச்சாட்டுக்கு. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் ஒரு திருக்க மீனாக வாங்கியிருக்காங்க. அப்படியே பாருங்கள், இப்போ போட்டில் வலை மீன் வந்துட்டுருக்கு. அதை போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க, ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம சொல்கிறோம் மீன் விலை இவ்வளோ இருக்கா அவ்வளோ இருக்குன்னு. ஒரு வேலையும் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது. ஒரு தடவை நம்ம டீசல் போட்டு போயிட்டு ஒரு போட்டில் போயிட்டு வராங்க அப்படின்னாக்கா அவங்களால ஒரு சூழ்நிலையில் மீனே கிடைக்கல அப்படின்னாலும் போன செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடுங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க இந்த மீனவர்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ இந்த கடல் மாதா கிட்ட வந்து நமக்கு வந்து மீனை சேகரித்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து விலையை வந்து கொஞ்சம் பேரம் பேசாமல் வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே கிடைக்கிற மீன்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கே எவ்வளவு பேரம் பேசி மீன் வாங்கினாலும் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய மீன் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. பாருங்கள், தண்ணி எவ்வளோ சூப்பராக அது பாருங்கள் போட்டு போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய அந்த பக்கத்தில் இன்னும் நிறைய வலை மீன் இருக்குது. காட்டுறேன் வாங்க பார்க்கலாம். அன்றாட வியாபாரிகள் வந்து அன்னன்னைக்கு தெரு வியாபாரம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து தான் மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க. காலையில் ஒரு விடிய கலவர 1:30 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுங்க மீன் வியாபாரம். அப்போலேருந்தே இங்கே ஏலம் விடுவாங்க. இங்கே ஏலம் மீன் சொல்லிட்டு ஒரு ஏலம் விடுறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க ஏலம் விட்டு அதுக்கப்புறம் வியாபாரிங்க வேணுன்றவங்க வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்படி தாங்க. அடுத்தது இப்போ இங்கே பாருங்கள், கவலை மீன் கூட நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், கனவா, ஷீலா, சங்கரா, கனவா மீன் எல்லாமே இருக்குது பாருங்கள். கனவா கிலோ எப்படி? 250 ரூபா கிலோ கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், போட்லேருந்து நிறைய மீன் வந்து இறங்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து என்னன்னு தெரியல, இன்றைக்கி காலையிலேருந்து நானும் பார்க்குறேன் நிறைய கிழங்கா மீனும் கிளி மீன் தான் வருது. இங்கே பாருங்கள், போட்டில் இவங்க எல்லாமே மீன் பிடிக்க போயிட்டு வந்தவங்க தான். இந்த மழையில் காற்றுல எல்லாமே பார்க்காம உயிரை வந்து ஒரு துச்சமாக மதிக்காமல் நம்மளுக்காக மீன் பிடிச்சிட்டு வர இந்த மீனவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மீன் நம்ம சாப்பிட்றதுனால உடம்புல நிறைய சத்து உருவாகுதுன்றதுனால தான் நமக்காக இந்த மீனெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இருந்தாலும் இதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அவங்க வாங்கிட்டு வராங்க அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா. இப்போது சப்போஸ் போட்டே நின்றுடுச்சுன்னா கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் வந்து அது இரு டைமாக இருந்தால் சரி அவங்க பார்த்து அதுக்குன்னு ஒரு லைட் இருக்கான், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி வருவாங்க. இப்போ எவ்வளோ விஷயம் பாருங்கள். ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த மீனவர்கள்லாம் வந்து மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. நம்ம அதை வாங்கி போய் சேல்ஸ் பண்ணுறவங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அண்ணா அழகாக புன்னகிக்கிறாரு. சங்கரா எப்படின்னா குட்டி குட்டியாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. நல்லா இருக்கு.
என்னன்னே தெரியல, ஒரு கிளி மீன் தாங்க. மார்க்கெட் எவ்வளோ களை கட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். ஒரே சத்தம் தான், இறைச்சல் தான் இருக்கும். அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு இப்போதைக்கு கிழங்கா மீனும் இறா வந்தாங்க இப்போ வாங்கினேன். சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு அக்கா ஆஞ்சிட்டு இருக்காங்க, நான் கூட காட்டுற பாருங்க. இந்த சண்முக பிரியன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். சண்முக பாருங்க, ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் இப்படி வெயிலில் நின்று. இங்கே பாருங்க, இதுதான் இன்றைக்கி நான் வீட்டுக்கு வாங்கினேன் கிழங்கா மீன். இந்த மீன் தான் இன்றைக்கி நான் வாங்கினேன். இது வந்து அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் இறா வாங்கினேன். வயசான காலத்தில் பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வெயிட்டாக தூக்கிட்டு போகிறாங்கன்னு இதெல்லாம் வந்து பார்க்கவே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உழைச்சா தானே நம்ம எதாக இருந்தாலும் பண்ணணுன்றது அந்த பாட்டிமா சொன்னாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, என்ன பாட்டிமா இப்படி இந்த வயசு இவ்வளோ வெயிட்டு வாங்கியிருக்கீங்களேன்னு கேட்டேன். இதெல்லாம் கொண்டு விற்றாதாம்மா எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, ரத்த சூரை. இந்த மீன் வந்து இந்த மீன் பேர் ரத்த சூரைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து ஒரே பிளட்டாக இருக்கும். நம்ம வந்து வறுத்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு வச்சாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். எல்லாம் வலைக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே பாருங்கள் ஒரு அண்ணன் பாருங்கள் வாளியில் ஏதோ எடுத்து வச்சுருக்காரு மீனாக. எவ்வளோ பெரிய வஞ்சரம் பார்த்தேன், பெரிய வஞ்சரம். இதெல்லாம் எப்படி குறைஞ்சது ஒரு 2000 2500 சொல்லுவாங்க. அது கம்மியாக சொல்ல மாட்டாங்க. நான் தான் கிழங்க வாங்கிட்டேனே, சுத்தமாக கிழங்க வாங்கிட்டேன். நான் இதை பார்த்து தான் 4 பேர் வருவாங்க. இதை பார்த்து 4 பேர் வருவாங்க. இன்னும் 4 பேர் வியாபாரம் தான் வருவாங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், இதெல்லாம் கெட்டது நடக்காது. நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. நக்கல் அடிக்கிறவங்க நக்கல் அடிச்சுன்னு தான் இருப்பாங்க. அவங்கள பேசவே கூடாது. என்ன ஜென்மனே இன்றைக்கி ஃபுல்லாக லான்ச்சு ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்டேன் மக்களே. வாங்க, இங்கே எவ்வளோ பாருங்க மீன் ஆஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு கஷ்டம் இருந்துட்டு தாங்க இருக்குதுங்க. வலை மீன் எடுக்கிற இடத்துல கையால் முள் குத்திக்கும். அதே மாதிரி மீன் ஆயிர இடத்துல கையில் முள் குத்திக்கும். மீன் விலை, கூறு, ஏலம், அப்படி நிறைய விஷயங்கள் இந்த லான்ச்சில் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.